வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜம்னா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? என்னுடைய காணொலியை முதலாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தாம் உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணவும். இன்றைக்கு நான் கொவ்வங்காய் கறி எப்படி வைக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான். நான் கிச்சனுக்கு தான் நிற்கிறேன். எப்படி நான் வைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேப்பினேன் எப்படி கொவ்வங்காய் கறி வைக்கிறதுன்னு சொல்லி. கொவ்வங்காய் கறி மிக மிக ஒரு நல்ல ஒரு கறி. அதாவது வந்து இப்போ டயபெட்டிக்கா சர்க்கரை வியாதிக்கு சிறப்பான ஒரு மருந்து. சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இதை கொவ்வங்காயை அரைச்சி குடிப்பார்கள், அடித்து குடிப்பார்கள். அப்படி பல்வேறு வகையில் நான் கூடுதலாக கறி வச்சு தான் சாப்பிட்றது. கறி நல்ல பிரட்டல் கறியாக வச்சா நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த கறி எப்படி நான் வைக்க போகிறேன்னதை பார்க்க போகிறோம். பாருங்க, நான் இதில் ஒரு சட்டி ஒன்று எடுத்துருக்கிறேன். இதுக்கு கொவ்வங்காயம் போடுவோம். கொவ்வங்காயை போட்டுட்டு இதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் எண்ணெயும் விட்டேன். இதுக்கு நான் இதே நல்லெண்ணெய் தான் கூடுதலாக பாவிக்கிறேன்னா இதே நல்லெண்ணெயும் போட்டு எண்ணெயிலையும் வதங்கி எங்களுக்கு தண்ணியிலையும் அவிஞ்சு வர வேணும். அப்புறம் நான் கொஞ்சம் தண்ணியும் விட போறேன். தண்ணி, எண்ணெய், கொஞ்சம் உப்பும் போட போறேன். உப்பளவான உப்பு போடுங்க. உப்பை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் போட்டு நான் இதுக்கு ஏற்கனவே இதுக்கு தேவையான இதெல்லாத்தையும் போட்டு மூடி விடுவோம். இதுக்கு தேவையான வெங்காயம் நிறைய போடலாம். வெங்காயம், தக்காளி பழம், மற்றது எங்களுக்கு மஞ்சள் வேணும். மஞ்சள் கொஞ்சம் அவிஞ்சு ஒன்று பேரட்டும் போடுவோம். மற்றது கருவேப்பிலை, உள்ளி, இதுக்குள்ள வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் வச்சிருக்கிறேன். மற்றது தூள் போடணும். எல்லாத்தையும் போடுவோம். போங்க அப்பமே வதங்கி கொண்டு வருது. நல்லா வதங்க போடணும். தண்ணியில் அவிஞ்சு மற்றது எண்ணெயில் ரெண்டு வர வேணும். அப்போ தான் இதில் கறி நல்ல டேஸ்டாக வரும். எங்களுக்கு நல்லபடியாக பொரிஞ்சு வந்து கொண்டிருக்குது. அதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த வெங்காயத்தையும் போட்டால் அந்த மசிஞ்சு தண்ணி இப்படி போட சேர்ந்து வேணும். அதே மாதிரி தக்காளி பழத்தையும் போடணும். சிம்பிளான விளையாட்டுதான் இதில் தான். ஆனால் நல்ல சத்தும் நல்ல பெனிஃபிட்டும் இருக்குது. இந்த மஞ்சளை போடுங்க. மஞ்சள் கட்டாயம் போட வேணும். பாருங்க, கருவேப்பிலை வந்து நான் கூடுதலாக கறியில் இறக்கிய தான் போடணும். நிறைய நீங்கள் வெங்காயம் போடலாம். வெங்காயம் போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெங்காயம் விற்கிற விலைக்கு வெங்காயம் போடல, அதான் பிரச்சனை. இப்போ நான் இதுக்கு மரக்கறிகளுக்கு எனக்கு தூளை போடாதீங்க. நான் இப்போ இதில் அரைக்கரண்டி இல்லாட்டி ஒரு முக்கால் கரண்டி தூளாம் போட போகிறேன். தூளெல்லாம் காணும். இதுக்கு எண்ணெயும் இருக்குது, தண்ணியும் இருக்குது. இனி கொஞ்சம் பிரட்டி அவிய விடுவோம். லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு அவிஞ்சு விரட்டும். அவிஞ்சு விரைக்கும் எப்படி இருக்கும் சொல்லி இதுக்கு உப்பு போட்டுனீங்க தானே, பார்த்துனீங்க தானே. இது பைத்தங்காய் மாதிரி நல்லா பிரண்டு பொரிஞ்சு வரும். அப்படியே நல்ல வடிவை சேர்த்து சாப்பிடலாம். வேணுமெண்டா கொஞ்சம் தண்ணி விடுவோம். பழப்புளியும் விடலாம். நான் கூட பழப்புளி போடுறதில்ல. இது போட்டு நான் தக்காளி பழம் போட்டு நான் மற்றது பாருங்க நல்லா பொரிஞ்சு எப்படி பேருமென்று சொல்லி அது பிறகு நான் காட்டுறேன். அவியட்டும். சொன்னால் இதில் டாசபள்ளிக்கலாங்க சும்மா அவங்களுக்கு கதைச்சு கொண்டு வரட்டுவோம்னு சொல்லி என்னென்னு சொன்னால் இந்த நாளைக்கு எங்களுக்கு தைப்பொங்கல். தைப்பொங்கலில் தான் தைப்பொங்கல் ஏன் கொண்டாடுகிறார்கள்னா இது உழவர்கள் அவர்களுக்கு இந்த இயற்கை தந்த வரப்பிரசாதமான மழையையும் வெப்பமும் காற்றும் அந்த
தக்க தருணத்தில் இந்த பயிர்களுக்கு கிடைச்சதால அந்த நன்றி செலுத்துகிற முகமாகத்தான் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. எங்களை இலங்கையை பொறுத்த மட்டும் இந்த தை மாசத்துல இந்த திராசவள்ளி கிழங்கண்ணான வத்த கிழங்கண்ணான நெல் மற்ற விளை பயிர்கள் எல்லாமே விளைஞ்சு வந்துடும். இப்போ எங்களை வீட்டையெல்லாம் நாங்கள் ஊரில் இருக்கையே எங்கள் அம்மா தைப்பொங்கல் அண்டு அநேகமாக பொங்கல் புது அரிசி போட்டு தான் நாங்கள் பொங்குறோம். நாங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னா கூட அந்த நெற்கதிரி எடுத்து கொண்டு வந்து நெற்கதிரிலேருந்து மணிகளை பிடுங்கி அதை அரிசியாக்கி அதை கொஞ்சம் போட்டு தான் சில வேளையில் பழைய எங்களுக்கு சில வேளையில் அந்த அறுவடை கொஞ்சம் பிந்திட்டா கூட அப்படித்தான் எங்களை விட்ட நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த நாங்கள் அப்படித்தான் எங்களை விட்டு அம்மா அப்பா எல்லாம் சொல்லி அம்மா அப்பா எல்லாம் பொங்குவினோம். இப்போ இந்த நேரத்தில் மாம்பழம் பழத்திருக்கும், இந்த மேரிப்பழம் தானே, மேரிப்பழம் மாம்பழம் வந்திருக்கும், பிளாப்பழம் வந்திருக்கும், வாழையில் குலை போட்டிருக்கும், எல்லாம் மழையெல்லாம் பெய்து அந்த அந்த பச்சை பசையிலன்னு அந்த இடமெல்லாம் பசுஞ்சோலியாக இருக்கும். அந்த காட்சியில் இப்போ கூட கண்ணால் நினைச்சு பார்க்க உங்களுக்கு சுற்றியான அந்த வாழ்க்கை அந்த இயற்கை அந்த பிற்காலத்துக்கு போக மாட்டான்னு கூட ஏங்குற ஒரு காலம் இருக்குது. ஏங்கி கொண்டு தான் இருக்கிறோம். பட் அதை இனி எங்களுக்கு முடியாது. இருந்தாலும் எங்களுக்கு அந்த நினைவுகளோடையே இனி எங்களை கடைசி காலங்களை முடிக்கலாம்ன்றதான் இது. பாருங்க இந்த காலங்களில் இங்கேயும் வந்துட்டு இங்கேயும் ராசலிக்கிறாங்க. இந்த நேரத்துல என்ன கொஞ்சம் மெலிவா எடுக்கலாம். இப்போ பார்த்து மற்ற பெனங்கிழங்கெல்லாம் இப்போ பிடுங்குற சீசன் பாருங்க. அதாலதான் தைப்பொங்கல் உழவர்கள் தான் விவசாயிகள் யாராக இருந்தாலும் எந்த மதம் எந்த இனம் என்று சொல்லி இல்லை, எல்லா விவசாயிகளுமே இந்த தைப்பொங்கலை கொண்டாடலாம். அவன் அந்த சூரியனுக்கு அவன் நம்பிய செலுத்தலாம். என்ன திறந்து பார்ப்போம். என்ன வதங்குது நம்ம கிளறி வதக்கினாப்ப ஏன்னா அந்த தக்காளி பழத்தின் கிரேவியிலையும் வெங்காயத்தின் கிரேவியிலையும் தான் இது இனி பொரிஞ்சு வதங்கி வருவேன். அப்படியே இந்த நல்ல சூப்பரா இருக்கும். ஆனா நாங்கள் ஊர்ல இருக்கையும் உண்மையிலேயே ஊர்ல இருக்கையும் எங்களுக்கு எதுவிந்த மருத்துவ குணம் தெரியாது. கொவ்வங்காயா வட்டு கத்திரிக்காயா சொல்லி போட்டு அம்மா வட்டு கத்திரிக்காய் சமைக்க போறோம்னாலே ஏன் வெள்ளாரியா பொன்னாங்கண்ணி இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காத சாப்பாடுகள்ல அதுகள் எல்லாமே அப்படியே எங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு. அப்ப நாங்கள் விரும்பினது எங்களுக்கு நவீனமான ஸ்டைலான சாப்பாடுகளை தான் நாங்கள் விரும்பினது. ஆனா இப்ப நாங்கள் இது எல்லாத்தையும் தேடி பிடிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு இந்த சாப்பாடுகள் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு இதுலதான் சரியான மருத்துவ குணங்கள்னு சொல்லி இந்த மருந்து பட்டை கத்திரிக்காயோ பொன்னாங்கானியோ வெள்ளாரியோ இந்த குப்பங்க குறிஞ்சாயில ஒவ்வொன்றையும் நாங்கள் தேடி அதுவுமே ஒவ்வொன்றும் தமிழற்ற பொக்கிசங்கள். அதை நாங்கள் மறந்து போய் நாங்கள் இன்றைக்கு வெளிநாட்டு வாழ்க்கை வாழ வலிக்கிட்டதால நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டோம். வெளிநாட்டு வாழ்க்கையால எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் இருந்தாலும் கூட சில தீமைகளும் இருக்கத்தான் செய்யுது. எங்கள ஆரோக்கியத்தை இழந்துட்டோம். இந்த பெனங்கிழங்கெல்லாம் சாப்பிடையும் எங்களுக்கு சுகர் வரவே மாட்டோம். சுகர் வருத்தம்ன்றது வராது, கொலஸ்ட்ரால் வராது. இந்த கொவ்வங்க கொலஸ்ட்ராலுக்கு சுகருக்கு சொன்ன சாப்பாடு சொன்ன விஷயம். நீங்க குவங்காய கறி வச்சு தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. அதே மாதிரி குறிஞ்சாயில வந்து சுகருக்கு சர்க்கரை நோய்க்கு சூப்பர் சாப்பாடு. தொடர்ச்சியாக நீங்கள் குறிஞ்சாயில சாப்பிட்டு கொண்டு வாங்கோ, குவங்காய் சாப்பிட்டு கொண்டு வாங்கோ. உங்களுக்கு இந்த ஒன்றைக்குமே சுகர் வருத்தம்ன்றது உங்களுக்கு வராது. இந்த முளையெல்லாம் நாங்கள் ஊரில் இருப்போம்னு சொன்னால் இந்த முளையை இப்படி எடுத்து போட்டு திருப்பி கொண்டு போய் மழை இந்த இதில் சாம்பல் எல்லாம் தடவி போட்டு அப்பப்போ திருப்பி கொண்டு போய் நடுவேன். அந்த அப்படி அந்த சுழற்சி முறை பயிற்சி என்ன இல்லாட்டி எல்லாத்தையுமே எங்கள் அப்பம்மா இருக்கிற அப்பம்மாண்ட கையால் ஏதாவது வாயில் சாப்பிட்ட விதையெல்லாம் கூட அதில் நட்டான்னு சொன்னால் அது முளைச்சி போய் நிற்கும். மாம்பழத்தை சாப்பிடுவோம், மாம்பழத்தை கொண்டு போய் நட்டுவோம், மாங்கொட்டியை கொண்டு நடுவோம். அங்கால இது சாப்பிடுவோம், மாதுளம்பழத்தை சாப்பிடுவோம், மாதுளம்பழத்தை எல்லாமே பட்டுன்னு சொல்லி என்ன நடக்கும், அவ்வளோ முளைச்சிடும். அவ்வளவோ வேண்டிய ஒரு கைராசி. அப்படியான ராசியான மெதர்களும்
அவர்கள் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தாலும் இயற்கையை ரசித்து வாழ்ந்தவர்கள் இயற்கையோட விருப்பப்பட்டு வாழ்ந்தவர்கள். அதாவது அவர்களுக்கு இயற்கை வந்து அவர்களுக்கு முகம் கொடுத்தது. இப்ப எங்களுக்கெல்லாம் அப்படி என்ன செய்யும்னு தெரியல, அவர்களுக்கு முகம் கொடுத்தது இயற்கை. பாருங்க ஒரே அடியா எங்களுக்கு கோவங்காய் ரெடி. எப்படி வந்துருக்கோம் சூப்பர். அன்றைக்கு இந்த டீம்ல வந்து கோவங்காய் கறி காட்டுறதான் நான் ராசவள்ளிக்கிழங்கு இன்னொரு முறை கஞ்சி எப்படி சமைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ உங்களை கோவங்காய வடிவாக சமைச்சிட்டேன். இப்போ நான் அதை சாப்பிட போகிறேன், இந்த மாதிரி சாப்பிட போகிறேன் காட்டிக்கொண்டு. இப்போ பாருங்க எனக்கு கோவங்காய் கறி ரெடி. நான் இப்போ கோவங்காய் கறியும் இந்த ரைஸோட கோவங்காய் கறி எப்படி இருக்குன்றத போட்டு சாப்பிட போகிறேன். இது லீட்ஸ் வெள்ளைக்கறி வச்சேன். நான் லீட்ஸ் வெள்ளைக்கறியும் கோவங்காய் கறியும் கோவங்காய் நல்லா நிறைய பிடிச்ச நிறைய பிரட்டி நல்லபடியாக வதக்கின மாதிரி இதை பொரிச்சும் எடுக்கலாம். பொரியல் மாதிரியும் ஒரு வர மாதிரியும் சின்ன சின்ன வட்டி அதை இன்னொருக்கா காட்டுறேன். இப்போ எப்படி நான் சாப்பிட்றேன். ஒரு கைக்காது, பிரச்சனை இல்லை. சுமையப்பாட்டு நல்ல டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற இதில் மெல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. குழி சாப்பிட்ற கோவங்காயை நாங்கள் சாப்பிட்ற நிலைமைன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இன்றைக்கு எங்களோட தமிழர்கிட்ட இருந்த மரபு வழியாக வந்த நல்ல விஷயங்களை நாங்கள் மறந்துட்டால்தான் இந்த இல்லாத நோய் எல்லாத்துக்கும் ஆளாகி இருக்கிறோம். எங்களோட கேன்சரோ அந்த இந்த வருத்தங்களோ சுகரோ அந்த காலத்தில் இருந்தாங்க. எங்களை அப்பம்மா எல்லாம் 85 வயசு மட்டுமே இருந்தவா ஓக்கு சுகரோ கொலஸ்ட்ராலோ ப்ரெஷரோ எதுவுமே இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தவா. ஆனால் எங்களுக்கு இப்போவே கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் சுகர் இல்லாத வருத்தம் என்னென்ன வருத்தத்தை சொல்லக்கூடாதோ அவ்வளோ வருத்தமும் இருக்குது எங்களுக்கு. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணவும். மீண்டும் இப்படி ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ஜாம்னா.